இலங்கை நாடு அழகான ஒரு தீவு, அழகான நாடு தான். ஆனால் இதெல்லாம் பார்த்தா ஒரு பெரிய மாஃபியா கேங்கிற நாடு மாதிரியே இருக்கு. என்னன்னு தான் இந்த அரசாங்கம் கட்டி எழுப்ப போறாங்களோ தெரியல. ஒன்றொண்டா சொல்றேன், எனக்கே மயக்கம் வருது. இந்த வருஷம் மட்டும் 524 பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. நினைச்சிடாதீங்க ஏதாவது வீட்டு பிரச்சனை சின்ன சின்ன விஷயம் உண்டு, போதைப் பொருள் விஷயம் எல்லாம் விளப்பமா நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முதல் இன்றைக்கு கொழும்புல ஒரு சாப்பாட்டு கடையில் அங்கே வேலை செய்யக்கூடியவங்க வந்து அந்த ஹோட்டலை வந்து வளமையாக துப்புரவு செய்கிறது போல் துப்புரவு செஞ்சுருக்காங்க. அங்கே ஒரு டொய்லெட், ஒரு கழிவறை பகுதியில் 17 தோட்டாக்களை பார்த்துருக்காங்க. நானாக இருந்தாலும் எனக்கே பயம்தான் வந்திருக்கும். ஆக்கள் பயந்து பயம் வர மேனுண்டா இப்போ அவங்களையும் சேர்த்துள்ள உள்ளே போடுவாங்க. ஏண்டா கொழும்புல அங்கங்கே எந்த நாளும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடக்குது. போலீஸுக்கு சொல்லியிருக்காங்க, காவல்துறை வந்து பார்த்து அந்த தோட்டாக்களை எல்லாம் எடுத்து அதன் பிற்பாடு அதை என்ன தோட்டா என்ன விஷயம் எல்லாம் பார்த்துருக்காங்க. ஏதோ 9mm சொல்றாங்க. இது அவங்க சந்தேகிக்கிறது என்னண்டா, யாரோ தெரியாத ஒருத்தவங்க தான் கொண்டு வந்து இப்படி ஒளிச்சு மறைச்சு வச்சிருக்காங்களா, என்ன கதைக்கிறாங்க. தெரிஞ்சவங்க யாராவது கொண்டு வந்து வச்சிருப்பாங்களா? அப்படி சொல்ல முடியாது. இந்த போலீஸ் அவங்களை வந்து கொண்டு வந்து வச்சிருந்தா கூட வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏனண்டா இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள், இந்த போதைப் பொருள் கடத்துறது, ஆயுதங்களை தெரியாம கொடுத்தது, இதெல்லாம் பின்னுக்கு தேடி தேடி அலசி ஆராய்ஞ்சி கண்டுபிடிக்கும் போது அதுக்கு பின்னுக்கெல்லாம் நிறைய பேர் யார் சிக்கிறாங்கண்டா, இந்த போலீஸ்ல இருந்து விலகினவங்க, இந்த இராணுவத்துல இருந்து பயிற்சி எடுத்துட்டு விலகினவங்க, இந்த மாதிரியான ஆட்களா தான் இருக்கிறாங்க. அதனால இவங்க செஞ்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனா அவங்க சரியே இல்லை. பாருங்க எந்த அளவுக்கு மோசமா இருக்குண்டு. அது மட்டும் இல்ல, நேத்தோ முந்தநாத்து அம்பாந்தோட்டையில் இந்த ஐஸ்ன்ற போதைப் பொருள் தயாரிக்கிற ஒரு வீடை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. என்னையா இது? ஐஸ் இந்த ஐஸை உருவாக்குற ஃபேக்ட்ரியாக தான் இருக்கு. இந்த நடக்கிறத பார்த்தா இலங்கை நாட்டில் இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்புகளுக்கான ஃபேக்ட்ரி இருக்கோ இல்லையோ, ஐஸ் தொழிற்சாலைகள்ன்றா நல்லா இருக்குது. அது நல்ல பிஸ்னஸ் தான் போல இருக்குது. அதனால தானே அங்கங்கே இருக்குது, ஒளிச்சொளிச்சு செஞ்சுருக்காங்க. பயங்கரமான ஒரு விஷயம் ஒன்று கிடச்சிருக்குது. இந்த வருஷம் மட்டும் 524 பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. நான் உடனே நினைச்சேன், 524 பெண்களா? சரி, ஏதாவது இந்த குடும்பத்தில் வர்ற பிரச்சனைகள், வேற ஏதாவது சின்ன சின்ன தகராறு அது சம்பந்தமாக இருக்கும்னு நினைச்சா அதுதான் இல்லை. ஐஸ், டெப்லெட், கூஸ், கஞ்சா, கசிப்பு, லிஸ்ட்டு போய்கொண்டே இருக்கும். இப்படி நிறைய போதைப் பொருள் வச்சிருந்த குற்றச்சாட்டில் போதைப் பொருள் விற்பனை செய்தது, இதுக்கு உணர்ந்தையா இருந்தது, இப்படி இந்த மாதிரி போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல 524 பெண்கள் இந்த வருஷம் இந்த 9ஆம் மாசம் வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. எனக்கு தலையே கிருண்டுதம்மா. என்னென்னதெல்லாம் செய்யறாங்க, பயம் இல்லையா? நமக்கு கதைக்கிறதுக்கே சில நேரத்தில் வந்து தயக்கமா இருக்கு. அப்போ இதெல்லாம் எப்படி துணிஞ்சு செய்யறாங்க? ரொம்ப ரொம்ப பாவம் செய்யறீங்கம்மா. தயவு செய்து இந்த காணொளி பார்க்குற நீங்க யாராவது இது போல செய்யறீங்கடா, இந்த நிமிஷத்தோட அதை கைவிடுங்கம்மா. மிகப்பெரிய பாவம். மன்னிப்பே நீங்க வந்து கடவுள்கிட்ட பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு பாவத்தை சம்பாதிக்கிறீங்க. இந்த நிமிஷத்தோட அதை கைவிட்டுருங்க. அதை தான் சொல்ல முடியும். சரி, இந்த வருஷம் இந்த அரசாங்கம் வந்தவன தான் இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அதனால தான் தெரிய வந்திருக்கு இவ்வளோ கைது செய்யப்பட்டிருக்காங்களோ என்ற சந்தேகத்தில் போன வருஷம் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க பெண்கள் இது சம்மந்தமானலாம் பார்ப்போம்னு பார்த்தா, போன வருஷம் முழுக்க 428 பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ இந்த வருஷம் இன்னும் முடியலை. இந்த 9ஆம் மாதம் வரைக்கும் 524 பேருண்டா, கிட்டத்தட்ட 90-100 பேர் இந்த வருஷம் அதிகமாக இருக்காங்க. பொருளாதாரத்தில் நாடு வளருதோ இல்லையோ, போதைப் பொருள் விற்கிறது இந்த மாதிரிக்கு கைது செய்யப்படுறதுல மட்டும் நல்லா பயங்கரமாக வேகமாக வளருது. இப்படி போனால் என்னண்டையா நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும்? நிறைய பெண்கள் நீங்கள் இது போல் தவறுகள் செய்யக்கூடியவங்க பார்த்து கொண்டிருந்தா, பெண்களோ ஆண்களோ விட்டுருங்க, அது வேணாம். அது மட்டும் இல்லை, எந்த நாளும் பெரிய துன்பமாக இருக்குது, கவலையாக இருக்கு. என்னண்டா இந்த வீதி விபத்துக்களை நடக்கிறது எந்த நாளும் நடக்குது, அவ்வளோ விபத்துக்கள் நடக்குது. அதில் 1-2 நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு விழிப்புணர்வுக்காக சொல்கிறேன். இந்த புகைப்படத்தை பாருங்க. இந்த புகைப்படத்தில் இருக்கிற தங்கச்சி இன்றைக்கு காலையில் உயிரிழந்துட்டாங்க ஒரு விபத்தில். எப்படி உயிரிழந்திருக்காங்கடா, அந்த தங்கச்சி இந்த வருஷம் டிசம்பர் மாதம் கல்யாணம் பண்ண போகிறாங்க. அந்த கல்யாணம் பண்ண போகிற அந்த நபர் தான் அந்த வாகனத்தை ஓட்டிட்டு போயிருக்கு. அந்த வாகனத்தில் இடது பக்கமாக இவங்க இருந்திருக்காங்க. இன்னும் நிறைய குட்டீஸுகள் 2-3 குடும்பங்கள்லாம் சேர்ந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு போயிருக்காங்க. ஏன் அந்த விமான நிலையத்துக்கு போயிருக்காங்கடா, இத்தாலியிலேருந்து ஒரு நபர் ஒருத்தவங்க வராங்க, அவரை கூட்டி வர்றதுக்காக இவங்க சந்தோஷமாக ஜாலியாக போயிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, நீங்கள் யாராக இருந்தாலும் இப்படி வாகனங்களில் போகும்போது நல்லா ஜாலியாக சந்தோஷமாக தான் போவோம். ஆனால் எதிர்பார்க்காத விதமாக காவல்துறை என்ன சொல்கிறாங்கண்டா, ஒரு தூக்க கலக்கம்
ஏதாவது ஒரு காரணத்தினால தான் இந்த விபத்து நடந்திருக்கும்னு சொல்றாங்க. சரியா எனக்கு தெரியல. விபத்து நடந்து அந்த தங்கச்சி உயிரிழந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கனவுகளோட ஆசையோட எவ்வளவு ஆசையோட இருந்திருப்பாங்க. அதுவே இந்த வருஷம் டிசம்பர் மாசம் கல்யாணம் பேரு கேட்குற நமக்கே மனசெல்லாம் உடைஞ்சு போகுதுண்டா, நொறுங்குதுண்டா. அவங்களுக்கு அந்த சொந்தங்களுக்கு எப்படி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, முந்தநாத்து அம்பாறை மாவட்டத்தில் தம்புழுவில்ன்ற ஒரு இடத்துல இந்த புகைப்படத்தை பாருங்க. இந்த தங்கச்சிக்கு 24 வயசு, சின்ன வயசு. இந்த தங்கச்சியை விபத்துக்குள்ளாகி உயிரிழந்துட்டாங்க. இது எப்படி நடந்திருக்குண்டா, ஒரு கார் ஒன்று நல்ல வேகமாக வந்திருக்கு. இவங்க பைக்கில் வந்திருக்கிறாங்க. அந்த தங்கச்சி விபத்துக்குள்ளாகி அந்த கார் நிறுத்தாம பயத்தில் கொஞ்சம் தூரம் அப்படியே காரில் அவர் ஓடி போய் முடியாத கட்டத்தில் ஒரு இடத்துல அந்த காரை நிறுத்தி போட்டு தப்பி ஓடிட்டு. என்ன பிரச்சனையும் வரட்டுமையா, தெரிஞ்சோ தெரியாமலோ எங்க மேல தவறு இருக்கோ தவறு இல்லையோ, ஒரு விபத்து நடந்துட்டா முதலாவது காப்பாத்துறதுக்கு முயற்சி செய்யணும். அதுதான் மனுஷன். அதுக்கு பிற்பாடு தான் பிரச்சனைகள் எல்லாம். நீங்களும் வேணுமென்று வந்து விபத்து செய்யறல தானே, என்ன பழக்கம் ஐயா இதெல்லாம். இப்ப நான் என்ன சொல்ல வாரேன்னுடா, இது ஒரு 2 விபத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். 2 பொம்பளை பிள்ளைகள்ற விபத்து. இதை பார்க்கும்போது எனக்கே மனசெல்லாம் நொறுங்கி போகுது, கவலையா இருக்கு. உலகளாவிய ரீதியில அதிகமான விபத்துக்கள் நடக்கிறதுக்கான முக்கியமான காரணம், 100 விபத்து நடக்குண்டா அதுல 90 விபத்துக்கள் இந்த வீதி விதிமுறைகளை பின்பற்றாத காரணத்தினால்தான் நடக்குதுன்றே சொல்லுது. அப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, எத்தனை தடவை இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களா இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்களா இருந்தாலும் சரி, வீதியால போகும்போது ஒரு ஆபத்தான வளைவா இருந்தா அந்த வளைவுல முந்தி போகக்கூடாத பகுதியாக இருந்தா முந்தி போவோம். எவ்வளவு அவசரமான வேலையாக இருந்தா கூட இன்றைக்கு செய்ய முடியலன்னா நாளைக்கு செய்யலாம் ஐயா. அதுக்கு உயிரோடு இருக்கணும். அதுக்கு நாங்க செத்து போனா கூட பரவாயில்லை, முன்னுக்கு வாரவங்களையும் சேர்த்து கொலை பண்றோம் நாங்க. தயவு செய்தாது ரொம்ப ரொம்ப பாவம். ஒரு மக்கள் கடந்து போகக்கூடிய பாதசாரிகள் கடவைகள் இருந்தா அதுல ஒரு வாகனம் நிறுத்தி இருக்குண்டா குறுக்கால போட்டு போவோம். நிறைய சின்ன பொடியன்மார்கள்லாம் மோசமா போறதை பார்த்துருக்கு. அதெல்லாம் ரொம்ப பாவம் ஐயா. வாகனம் செலுத்தும் போது போன் கழிச்சு கொண்டு போறது. இன்றைக்கு நேத்தெல்லாம் பார்த்தா தொடர்ச்சியா வீடியோ போடுறாங்க மக்கள். மலையக பக்கம் ஒரு வளைவு பகுதியில நேத்து ஒருத்தவங்க போன் கழிச்சு கொண்டே வந்து பஸ் ஒன்று ஓட்டி கொண்டு போறாங்க. திருந்துங்க ஐயா, தயவு செய்து திருந்துங்க. அதே மாதிரி கொழும்புலை இன்றைக்கு ஒரு வீடியோ ஒருத்தவங்க மக்கள் போட்டிருக்காங்க. இன்றைக்கு அவ்வளோ நெரிசல்ல போனை கழிச்சு கொண்டு தான் போறாங்க. இதுக்கு கட்டாயம் அரசாங்கம் சரியான சட்டத்தை கொண்டு வரணும். இந்த போன் கழிச்சு கொண்டு போறதெல்லாம் நிறுத்தணும். சொற்ப நேரத்தில் வந்து விபத்து நடந்துடும் ஐயா. அந்த விபத்து நடந்தா இப்ப நான் தான் டிரைவர் வைங்களே, நான் மட்டும் சாக போறது இல்லை, என்னைய நம்பி வந்திருக்கிற 50-100 பேரும் சேர்ந்து கதை முடிய போறாங்க. இப்ப என்னுடைய தவறால ஒருத்தவங்க வந்து உயிரிழந்துட்டாங்கன்னு வைங்களே, என்னுடைய தவறால நீங்க உயிரிழந்து போனா எவ்வளவு பெரிய பாவம் ஐயா. அதனால ஒரு வீதி விதிமுறைகளை பின்பற்றி வேகமா போங்க, இல்லைன்னு சொல்லல. வீதி விதிமுறைகளின் படி 50 கிலோமீட்டர் வேகத்துல இந்த பகுதியில் போகலாம், 60 80 வைங்களேன், அதை பின்பற்றி போங்க. எழுந்த மானத்துல குறுக்கால மறுக்கால போடுறது, தொலைபேசியில காய்ச்சி கொண்டு இந்த வாரன் அந்த வாரன் கொஞ்சம் பாருங்க, இந்த வந்துட்டேன் வேகமா வாரன். நீங்க மட்டும் வேகமா போறது இல்லையா, எல்லாரையும் சேர்த்து கொண்டு போறீங்க. அதனால வேணாம், இந்த தவறெல்லாம் விட்டுருங்க ஐயா. இதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. என்னன்னு தான் இந்த அரசாங்கம் இது எல்லாத்தையுமே கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து சற்றியான முறையில் இதை கட்டி எழுப்ப போறாங்க இந்த நாட்டு. எனக்குண்டா தெரியல, ஆனா தமிழர்களுக்குண்டு ஒரு தலைவன் இருந்தேர். அந்த தலைவன் கட்டி எழுப்புன்னு ஒரு கட்டமைப்பு மாதிரிக்கு உலகத்துல யாருமே கட்டமைக்கவும் முடியாது, செய்யவும் முடியாது. அந்த மாதிரிக்கு ஒரு முறைமையை, அந்த மாதிரிக்கான ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்தா மட்டும்தான் இந்த இலங்கை நாட்டை கட்டி எழுப்ப முடியும். இல்லைண்டா முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த அரசாங்கத்துக்கு வாழ்த்துக்கள், குட் லக். பாப்போம் என்ன நடக்குது.